Hi everyone, welcome to Easy Learn. Today we are going to discuss about the topic computerizing the care of critically ill patients. So definition. ஸோ கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஐசியூவில் இருப்பாங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல. ஸோ இந்த ஐசியூவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெகுலர் கேர் தேவை. ஸோ யூஸ்வலாகவே ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எனி பர்சன் வந்துட்டு அவங்களை கேர் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நர்ஸ் இல்லைன்னா பர்சனுடைய கேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லை எஃபிஷியன்ட் ஆகிறதுக்காக கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம்மை வந்து இன்டெகிரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஐசியூல இருக்கக்கூடிய டிவைசஸ் கூட. ஸோ இந்த மாதிரி இன்டெகிரேஷன் பண்றனால we can take care of the critically ill patients அப்படின்றது தான் கம்ப்யூட்டரைசேஷன் in the care of critically ill patients அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதை டிஃபைன் பண்ணும் போது இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த பர்பஸ் டு இன்டெகிரேட்டட் அப்படின்னா ஐசியூவில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இருக்கும். லைக் வந்து டிஃப்ரெண்ட் பயோ சிக்னல்ஸ் ஆஃப் த பேஷண்ட், அவங்களுடைய ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, ரெஸ்பிரேஷன் ரேட் எப்படி இருக்கு, ப்ரெஷர், டெம்பரேச்சர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பயோ சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சப்போர்ட்டிங் த லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்காக தான் திஸ் கம்ப்யூட்டரைசேஷன் இஸ் யூஸ்ட் இன் ஐசியூ. ஸோ இந்த அப்ரோச் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரொம்பவே வந்து ரெடியூஸ் பண்ணும். நார்மலாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே ரிட்ரை பண்ணி ஒரு டாக்டர் வந்துட்டு பேப்பர் ஒர்க் அனலைஸ் பண்ணும் போது கம்பேரிசன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டி எனக்கு ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பேஷண்ட் கேரோடைய அர்ஜென்சியை வந்து இமீடியட்டாக சால்வ் பண்ணி கொடுக்குது. ஸோ ஆர்டி லீ வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மெடிசன் புக்கில் வந்துட்டு அவங்களோட கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மாடர்ன் கிரிட்டிக்கல் கேர் வந்துட்டு நம்ம வந்து பேஷண்ட்க்கு கொடுக்குறோம், அந்த கண்டிஷன்ல கொடுக்கும் போது கண்டிப்பா கம்ப்யூட்டரைசேஷன் இட் பிகம் அ இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இதனால வாஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா வந்து ரொம்ப எஃபிஷியண்டாகவும் அக்யூரேட்டாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைசேஷனோட நீட் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கலி பேஷண்ட்ஸ் இல் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய விட்டல் சைன்ஸ் அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டாக மானிட்டர் பண்ண வேணா பயோ சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பயோ சிக்னல்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு டைம்லி மெடிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தென் இன்டர்வென்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு குளுக்கோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்டர்வென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் மல்டி டிசிப்ளினரி, இந்த டிஃப்ரெண்ட் டிவைசஸ் எல்லாமே நமக்கு கோஆர்டினேட் பண்ணி நமக்கு கொடுக்கணும். ஸோ இமீடியட் டெசிஷன் மேக்கிங் ஹஸ் டு பி டன் இஃப் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி மேனுவல் மானிட்டரிங் பண்ணும் போது சம்டைம்ஸ் வந்து அக்யூரேசி அண்ட் ஸ்பீட் வந்து ரெடியூஸ்டாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரைஸ்டோட ஹெல்ப்போட த மேனுவல் சிஸ்டம் கேன் கிராஸ் த லிமிடேஷன்ஸ். ஸோ கீ கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படிங்கும் போது த கீ கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம்ஸ் இன் கிரிட்டிக்கல் கேரில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் பண்ணுறது. ஸோ பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டமில் இருக்கும்போது அந்த பேஷண்ட்டோடைய ஹார்ட் ரேட், அவங்களோட பிளட் ப்ரெஷர், இசிஜி, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் SpO2, ரெஸ்பிரேட்டரி ரேட் அண்ட் பாடி டெம்பரேச்சர், தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் பயோ டேட்டாஸ் ஆர் கண்டினியூஸ்லி மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர் பண்ண எல்லா டேட்டாஸுமே வந்துட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டோர் அண்ட் தென் அப்டேட்டட் இன் ரியல் டைம். ஸோ இதுல ஏதாவது ஒரு வேரியேஷன் இருக்கு, கிரிட்டிகலிட்டியை மீட் பண்ணுது அப்படின்னா அலர்ட் சிக்னல் ஹஸ் டு பி சென்ட். ஸோ இதனால மோகன் பான்சல் வந்து அவரோட புக்ல என்ன சொல்றாங்கன்னா ரியல் டைம் டேட்டா கலெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம பண்றனால கிளினிக்கல் டிலே வந்து கம்ப்ளீட்டா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்டு வந்து எங்கெல்லாம் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் எம்என்சி டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஆர் பிகர் ஹாஸ்பிட்டலில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ ஸோ அங்கே வந்து கம்ப்யூட்டரைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா அங்கே வந்து பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த பேஷண்ட்டோடைய லேப் ரிசல்ட்ஸ், ரேடியாலஜி ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ தட் டாக்டர்ஸ் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும் எந்த இன்ஸ்டன்ட்லையுமே. ஸோ இஹெச்ஆர் வந்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேத்ரின் ஹனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஹெச்ஆர் வந்து ஒரு ஃப்ராக்மெண்டடா அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கக்கூடிய பேஷண்ட் டேட்டா எல்லாமே சிங்கிள் அண்ட் யூசபிள் ஃபார்மேட்ல எனக்கு இஹெச்ஆர் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளினிக்கல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், சிடிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிடிஎஸ்எஸ்னாலே நமக்கு வந்து என்னன்னா கிளினிக்கல் டெசிஷன் வந்து ஒரு பிசிஷியன் இல்லை டாக்டர் எடுக்கும் போது நமக்கு அசிஸ்ட் பண்ணி கொடுக்கறதா சிடிஎஸ்எஸ். ஸோ திஸ் வில் யூஸ் அன் அல்காரிதம்
algorithm. So இதனால நமக்கு decision எடுத்ததுக்கு அப்புறம் it provides an alert. For example, alert இந்த drugs வந்து dosage வந்து சில பேஷண்ட்க்கு வந்து அவங்களுக்கு அது வந்து ஒத்துக்காது, இல்ல அதுல ஏதாவது இஷ்யூ இருக்கும் அப்படின்னா அலர்ட் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி கைட்லைன்ஸ் வந்து பேஷண்ட்டுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு சஜஷன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து வென்டிலேட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணணும் அப்படின்றப்ப மானிட்டரிங் வென்டிலேட்டர் செட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது இமீடியட்டா அலர்ட் சிக்னல் வந்து ஸ்டாஃப்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டு ரெக்வயர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான மெசேஜ் கொடுத்துரும். ஸோ இதனால ஆப்டிமல் ஆக்சிஜனேஷன் லெவலை என்னால மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபியூஷன் பம்ப்ஸ். ஸோ ஏதாவது மெடிசன் வந்து பர்டிகுலர் பேஷண்ட்க்கு வந்து நம்ம இன்ஃபியூஷன் பம்ப் மூலமா கொடுத்துட்டே இருக்கோம். லைக் வந்து ஐவி இன்ட்ராவினஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும், இல்ல இன்சுலின் கொடுக்குறோம், இல்ல சில பேஷண்ட் வந்து லோ பிபி இருப்பாங்க, அப்ப வேசோ பிரஷர்ஸ் மூலமா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா பிபி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ பிளட் வெசல்ஸ் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட பிபி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ப்ரிசைஸ்லி கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஐ வில் பி யூசிங் திஸ் கம்ப்யூட்டரைசேஷன். ஸோ ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்துட்டு நமக்கு எப்பயுமே டோசேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் பேஸ்ட் அப்பான் த ரியல் டைம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நார்மலா வந்து எப்பயுமே ஒரு பர்டிகுலர் எம்எல் ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கலாமா, அவங்களுக்கு எந்த டைம்ல எவ்வளோ எம்எல் தேவை அவங்க கண்டிஷனை வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டெகிரேஷன் வித் த ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹெச். ஸோ ஹெச் பாத்தீங்கன்னா ஐசியூ சிஸ்டம் வந்து எப்பயுமே வந்து ஹெச்ஐஎஸ் கூட இன்டெகிரேட்டா தான் இருக்கும். ஸோ தட் இட் கேன் ஷேர் த பேஷண்ட் ஸ்டேட்டஸ் வித் த அதர். ஐசியூல இருக்கக்கூடிய பேஷண்டோட ஸ்டேட்டஸ் எப்பயுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் டு த அதர் டிபார்ட்மெண்ட் வேர் த பிசிஷியன் ஆர் த ரேடியாலஜிஸ்ட் வந்து இருக்கிற இடத்துல. ஸோ இதனால ஸ்மூத்தா வந்து டிரான்சிஷன் இஸ் பாசிபிள். ஆஃப்டர் ஐசியூலுக்கு அப்புறம் அவங்க வந்தக்கப்புறமே கூட அவங்களுடைய பேஷண்ட் கேர் வந்து எஃபிஷியண்டா இருக்கும். ஸோ இது வந்து பில்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைனலி இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அக்யூரேசி லெவல் ஹையரா இருக்கும் பிகாஸ் இட்ஸ் ரெடியூசிங் த ஹியூமன் எரர் இன் மானிட்டரிங் அண்ட் மெடிகேஷன். அந்த ஸ்பீட் வந்து ரியல் டைம் அலர்ட்ஸ் கொடுக்கறனால ப்ராம்ப்ட் ஆக்ஷன் வில் ஹேப்பன். டேட்டா மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா இஸ் அனலைஸ்ட் இன்ஸ்டன்ட்லி. ஏன்னா நிறைய நம்ம பயோசிக்னல் டேட்டா பார்த்தா அட் த டைம்ல அனலைஸ் பண்ணிடும். பெட்டர் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் இருக்கும் விச் லீட்ஸ் டு த ரெடியூஸ்ட் மார்டாலிட்டி. எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே பேஷண்டோட கேர் பத்தி தான் இது பண்ணுவாங்களே தவிர பேப்பர் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதோட சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இனிஷியலாக இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஐசியூங்கிறது வந்து ஹை இனிஷியல் காஸ்ட்டாக இருக்கும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். டேட்டா ப்ரைவசி பேஷண்ட்டோட டேட்டாஸ் எல்லாம் அல்காரிதம்ஸ்க்கு நம்ம வந்து மாடல் ட்ரைனிங்காக கொடுக்கறனால that is a privacy concern. And system downtime ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர்ல ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னு then everything will get collapsed. So even though it is very costly, long term யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து பெனிஃபிஷியலா தான் இருக்கு. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ரியல் டைம் மானிட்டரிங் இருக்கணும், ஆட்டோமேட்டட் அலர்ட் சிக்னல் கொடுக்கணும், டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கணும், இஹெச்ஆர் அண்ட் தென் சிடிஎஸ்எஸ், வென்டிலேட்டர் சிஸ்டம், இன்ஃபியூஷன் பம்ப்ஸ் இது எல்லாமே எனக்கு இன்வால்வ்டாக இருக்கணும். ஸோ தட் மை கேர் குவாலிட்டி வில் கெட் இம்ப்ரூவ்ட், ரெடியூசஸ் த எரர் அண்ட் இட் என்ஹான்சஸ் த ரெஸ்பான்ஸ் டைம். It integrates with the HIS for better communication and management. So these are all the given content given by Mohan Banchal and then R.D. Lee. Thank you.